friends, I am Lakshmi. Welcome to my channel. இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி பருப்பு காய் இல்லாத உடனே வைக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் வேக வைக்க பெரிய வெங்காயம் கட் பண்ணது 2, கட் பண்ணிய தக்காளி 3, 2 பச்சை மிளகாய், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுடலாம். ரெண்டு விசில் நல்லா வெந்துருச்சு. தக்காளியை வேணும்னா மசிச்சுக்கலாம். ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக கடலை மாவை குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தாளிக்க எண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை 2 வரமிளகாய், தட்டிய பூண்டு பல் ஒரு 7, ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. குக்கரில் வேக வச்சதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். திக்னஸ் பார்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விட்டுலாம். கொதிக்க பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு நல்லா திக்னஸ் ஆகுது நமக்கே தெரியும். நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு காய் இல்லாமல் உடனே வைக்கக்கூடிய சாம்பார் ரெடி.